வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ மூலமாக எஸ்எம்சினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த எஸ்எம்சி கான்செப்ட் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம வீடியோஸ் ஒன் பை ஒன்னா மேக் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். இந்த வீடியோ பதிவில் மிகவும் எளிமையாக பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி எஸ்எம்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் பெரும்பாலும் லாஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ அந்த லாஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் அதிகமான அளவில் ஹிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அதிகமான அளவில் ஹிட் ஆகிறதுனால லாஸ் ஆகுறாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி முறையாக ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத குறித்தான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ரிட்டைல் ட்ரேடர்ஸ்னால ஒரு இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களை பீட் பண்ண முடியாது. அதனால் அந்த இன்ஸ்டியூட் ட்ரேடர் எந்த சைடில் ட்ரேட் பண்ணுறாங்களோ, அதாவது எந்த சைடில் மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்களோ அதே டைரக்ஷனில் நம்மளும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறத புத்திசாலித்தனம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ எஸ்எம்சி கான்செப்டும் அதுதான். மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டோடைய நம்மளும் ட்ரேட் எடுத்து ஒரு ஸ்மார்ட்டாக, அதாவது எந்த இடத்துல கரெக்டாக ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் மைண்ட் செட்டோட ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுனால தான் இது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்ஸ்டியூட் லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் உள்ள வந்தாதான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த டைமிங்கில் மட்டும்தான் ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த டைமிங்கில் கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகுது, இங்கிருந்து இந்த ஒரு பெட்வீன் கேப்புக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகும், அல்லது புட் சைடில் இங்கிருந்து இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த எஸ்எம்சி கான்செப்ட் மூலமாக ப்ரிடிக்ட் பண்ணி இந்த ஒரு பெட்வீன் கேப்புக்குள்ள ஸ்மார்ட்டாக ஒரு ட்ரேட் எடுத்து ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது தான் ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே நீங்கள் தரவாகணும். அதாவது இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டாலே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நீங்கள் தரவாயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இரண்டாவது பிஓஎஸ், மூணாவது சிஹெச்ஓ சிஹெச், நாலாவது லிக்விடிட்டி, ஐந்தாவது ஆர்டர் பிளாக். ஓகே, இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் கிடையாது, ட்ரெண்டு தான். அதாவது அப் ட்ரெண்டா அல்லது டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத. அதாவது இப்போ இங்கிருந்து கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹையை அடுத்த ஹை மேலே க்ளோஸ் வைக்குதா, இந்த ஹையை விட அடுத்த ஹை மேலே க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறத ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைடில் போகுது அப்படின்னா இந்த லோ விட அடுத்த லோ கீழே வருதா, இதை விட அதுக்கு அடுத்த லோ கீழே வருதா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டு அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகுதா அல்லது டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகுதான்றதை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இதே மெத்தடு தான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை இதெல்லாமே மார்க் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஹையர் ஹை, ஹையர் லோலாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அல்லது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்பிளான விஷயம்தான். இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஹையையும் தாண்டி ட்ரெண்டு கன்னியூ ஆகுதா அப்படின்றது பேரு தான் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டவுன் சைடு மார்க்கெட்லையும் இந்த லோவை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டு, அதாவது இந்த ஒரு ஏரியாவில் மார்க்கெட் ட்ரெண்டு கன்னியூ ஆகுது அப்படின்னா இது அப் ட்ரெண்ட் கன்னியூ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஏரியாவில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு கன்னியூ ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கன்னியூ ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் பிஓஎஸ் அல்லது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ஃபார்மா இது சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது இதோட ஃபுல் மீனிங். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிறத பார்த்தோம். அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மேலே மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ரிவர்சல் ஆகிறதா. அதாவது அப் ட்ரெண்ட் வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டு டவுன் சைடில் போகிறத வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். அண்ட் டவுன் சைடு மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதையும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பிஓஎஸ் அதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது அந்த ட்ரெண்டை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுறது. சோச் என்று சொல்லக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ட்ரெண்டு ரிவர்சலை குறிக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் பை சைட் லிக்விடிட்டி அண்ட் செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான இடத்துல என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்றது மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர கரெக்டான இடத்துல எங்கே ட்ரேட் எடுக்கணும் அண்ட் அந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு பிகினர்ஸ் மத்தியில் இருக்காது. அதனால என்னன்னா பெரும்பாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே எல்லாமே ஸ்டாப் லாஸ் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே எல்லாமே டார்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதைத்தான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் பெரும்பாலும் பிகினர்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இந்த லிக்விடிட்டியில் எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்தும் நம்ம டீட்டெயில்டாக அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது எக்ஸாக்டா ஒரு ஸ்டாக் அல்லது ஒரு பொசிஷனை எந்த ஒரு ஏரியால பை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? அதாவது நீங்க நிறைய நேரங்கள்ல நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பர்டிகுலர் ஏரியாட்ட வந்துட்டு கேண்டில் ரிவர்சல் ஆகும்போது மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா கேண்டில் ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த ஒரு ஏரியால என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டியூட் லெவல்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டை வந்து நல்லா புல் பேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல நம்ம என்ட்ரி ஆகும்போது ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியாகவும் இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் நம்முடைய டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஆர்டர் பிளாக் ஏரியா, அதாவது எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் அதிகமான ஆர்டர் இருக்குது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்முடைய ட்ரேடை வந்து ஸ்மார்ட்டான முறையில் வந்து க்ளோஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்ல வராங்களோ, அதாவது ஒரு ட்ரேடு வந்து எந்த இடத்துல ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும்னு சொல்றாங்களோ அதே இடத்துல ஒரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோட ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லாஸோட பர்சன்டேஜும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்போ அப்படின்னா, இந்த சப்ஜெக்டை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் நடக்கும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த கான்செப்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா முறையாக எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, விவோஸ்னா என்ன, சோச்சுனா என்ன, லிக்விடிட்டினா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படிங்கிறத வெறும் தியரியாக பார்த்தா மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கணும். ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்து பார்க்கணும். ட்ரேட்ஸ் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இந்த கான்செப்டை ஒன் பை ஒன்னாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ மறந்துடாதீங்க, எந்த ஒரு கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம அப்ளை பண்ணுறது தவறான விஷயம். ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்டை பற்றி இனி வரக்கூடிய நாட்களில் நான் ஒவ்வொரு டாப்பிக்காக இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பதிவு பண்ணுறதை பொறுத்து அடுத்தடுத்த டாபிக் நம்ம கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி டிசைட் பண்ணலாம். அண்டு நீங்கள் ஒரு ட்ரேடராகவும் அல்லது இன்வெஸ்டராகவும் மாறணும் அப்படின்னா அதற்கு டிமெட் அக்கௌண்ட் இருப்பது அவசியமான ஒன்று. நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத மார்க் பண்ணி நான் அந்த டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த லெவல்ஸை நீங்களும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மார்க்கெட் எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த எஸ்எம்சி கான்செப்டை பற்றி நான் கொடுத்த ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய சேனலில் இனி வரக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.